நேரத்தில் சில வார்த்தைகள் என் ஆழ் மனதிலே அலைமோதி கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சிந்தித்து பார்க்கிறேன். குற்றால மலை அடிவாரத்தில் சில கிலோமீட்டர் 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நான் தமிழ் படித்தவள், தமிழை தமிழிலே படித்தவள். திரிக்கூட ராசப்ப கவிராயரனுடைய குற்றால குறவஞ்சியை நான் அமிழ்தமாக ஒவ்வொரு சொட்டாக வாசித்து பருகி மகிழ்பவள். பாரதி என் நேசத்திற்குரிய மகாகவி. இவர்களெல்லாம் வதியக்கூடிய ஒரு கவி மாநிலம் இந்த தென்காசி. ஏதோ ஒரு பரவச நிலையில் நான் இருக்கிறேன். என் மனதிலே அலைமோதுகிறது திரிக்கூட ராசப்ப கவிராயர் எழுதிய அந்த பாடல் வரிகள். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும். கானவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பரிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூனலிளம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிக்கூட மலை எங்கள் மலையே என்று எழுதிய அந்த திரிக்கூடரை கவிராயரை ராசப்பரை நினைக்கிறேன். அவர்கள் சுவாசித்த அந்த காற்றை சுவாசித்து கொண்டிருக்கும் உங்களையும் நான் நேசிக்கிறேன். நான் இங்கே பேச வருவதற்கு முன்னால் சிறிது நேரம் அங்கே உட்கார்ந்திருந்து கவியரங்கத்தை கேட்டேன். சாதாரணமாகவே தெற்கு பகுதியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு இலக்கிய ருசி அதிகம் என்பார்கள். மிக சிறப்பான கவிதைகளை வாசித்தளித்த அத்துணை கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய நேசம் கலந்த வணக்கமும் வாழ்த்தும். மிக சிறப்பாக அவர்கள் கவிதைகளை வாசித்தளித்தார்கள். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன். சில பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணு, சுவிட்ச் ஆஃப் பண்ணு. அரை மணி நேரத்தில் யூடியூப்பில் வந்துடும். இவ்வளோ நேரமாக வந்திருக்கேன்ல. எந்த ஊர் இது? தென்காசி. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தவன். 1000 கிலோமீட்டர்னு தாண்டி நேரில் வந்து நிற்கிறேன். இதில் தானே என்னை பார்த்துருக்குறீங்க இது வரைக்கும். இன்றைக்கும் இதுலேயே பார்க்குறீங்க. உங்களுக்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். பேசியதை காணொளியில் பதிவு செய்து யாருக்கேனும் அனுப்பிவிட வேண்டும் என்கின்ற துடிப்புடன் இருந்துவிட்டால் நான் பேசுகின்ற சில விஷயங்கள் உங்கள் மனதிற்குள் தொடாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் அந்த வேலையெல்லாம் இவர்கள் பார்த்து கொள்வார்கள். நீங்கள் அமைதியாக கவனமாக உட்கார்ந்து பேச்சை மட்டும் கேளுங்கள். இந்த காணொளி பிடிச்சிட்டு இருக்கிற அண்ணா கொஞ்சம் உட்காந்துடணும். 50 பேரை மறைச்சிட்டு இருந்தீங்க. நான் ஆடாம அசையாம பேசுறேன். யோசித்து பார்க்கிறேன், யார் சிறப்பான பேச்சாளர் என்று சொன்னால் பேசிவிட்டு போகின்றவர்கள் எல்லாம் பேச்சாளர்கள் இல்லை. பேசிவிட்டு போனதற்கு பிறகும் கூட நமக்குள் யார் ஒருவர் பேசிக்கொண்டே இருக்கிறாரோ அவர்தான் சிறந்த பேச்சாளர். நான் அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு தந்துவிட்டு போவதற்காக சிந்தித்தபடி உங்கள் முன்னால் நிற்கிறேன். வல்லமை என்கின்ற சொல், இந்த சொல்லுக்கு பொருள் வேறு. சாதாரணமாகவே நாம் வாழ்க்கையில் மொழியை பயன்படுத்துகின்ற பொழுது என்ன செய்து விடுகிறோம் என்றால், யாரோ ஒருவர் அந்த சொல்லுக்கு என்ன பொருள் தந்தார்களோ அந்த பொருளிலேயே அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே அந்த சொல்லுக்கு பொருள் வேறு. நான் என்ன சிந்தித்தேனோ அந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் ஒரு விளக்கத்தை அந்த சொல்லுக்கு தருவேன். பின்னால் இருக்கக்கூடியவர்கள் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த சொல்லுக்கு அந்த பொருளை மட்டுமே பற்றி கொண்டு போகிறோம். நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு வேதம் இருப்பது போல், இஸ்லாமியர்களுக்கு என்று வேதம் இருப்பது போல், இந்து மதத்தை பின்பற்றுகின்றவர்களுக்கு என்று வேதம் இருப்பது போல்,
தமிழ் மொழி பேசுகின்றவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொதுமறை திருக்குறள். இந்த திருக்குறளை குறித்து 830க்கும் மேற்பட்ட உரையாசிரியர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். இருந்தாலும் உரைகள் வந்த வண்ணமே இருக்கின்றன என்றால் என்ன பொருள்? எவ்வளவுதான் புதிய புதிய சொற்களை போட்டு பேசினாலும் அந்த மூலத்திற்கான சொல்லுக்கான பொருள் இன்றளவுமே முழுமையாக உணர்ந்து கொள்ளப்படவில்லை என்பதுதான் அந்த இலக்கியத்தை நாம் பொதுமறை என்று சொல்லுவதற்கான காரணம். என் அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன், உங்கள் அனுபவத்தில் அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னது போல, நான் சொல்லுகிறேன் என்பதற்காக அதை நம்பிவிடாமல், நீங்கள் இதுவரைக்கும் பெற்றிருக்கக்கூடிய கல்வி அறிவை அதன் மீது செலுத்தி அதன் உண்மைத்தன்மையை அதன் நம்பகத்தன்மையை தேர்ந்தெடுத்து புரிந்து கொள்ளுங்கள். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் துயர குறை என்ன தெரியுமா? வெள்ளையா இருக்கிறவெல்லாம் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவெல்லாம் புத்திசாலி, ஆடம்பரமாக பேசக்கூடியவர்கள் தான் சிறப்பான பேச்சாளர்கள், ஏற்ற இரக்கத்தோடு நகைச்சுவையோடு பேசுகின்றவர்களுக்குத்தான் இன்றைக்கு சந்தை. இது எல்லாம் பொதுமக்களின் குறைபாடுகளாக நான் கருதுகிறேன். இப்படி சொல்லுகிறேன். என் அற்புதமான தமிழ் உறவுகளை, ஓஷோவிடத்தில் தமிழ் மக்களை குறித்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. என்னுடைய பேச்சிற்கான மிக சிறப்பான கண்ணியாக, உங்களையும் என்னையும் இணைக்கக்கூடிய கண்ணியாக நான் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு வாக்குமூலத்தை முன்மொழிந்து என் பேச்சை தொடர்கிறேன். ஓஷோ இடத்தில் கேட்டார்கள், இந்த உலகத்தில் 650க்கும் மேற்பட்ட கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் இந்தியாவில் இருந்து வருகிறீர்கள். இந்தியாவின் தென்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்மை பற்றி சொல்கிறார். ஒரு கேள்வி, தமிழர்கள் அவர்கள் மட்டும் ஏன் வித்தியாசமாக இருக்கிறார்கள்? இது ஓஷோவிடத்தில், ரஜினிஷ் இடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி பதிவாகி இருக்கிறது. ஓஷோ தந்த பதில் என்ன தெரியுமா? என்ன வித்தியாசமாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, அவர்களுக்கு என்று ஒரு சிந்தனை உண்டு. பொதுவாகவே அவர்கள் வேறு விதமான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மீது அவ்வளவு சீக்கிரமாக எதையும் திணித்து விட முடிவதில்லையே, ஏன்? ஓஷோ மகாராஷ்டிராக்கார், மராட்டி பேசுறவர். தமிழர்களை பற்றிய அந்த ஞானிக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்திருக்கிறது என்று எனக்கு ஆச்சரியம். ஞானிகளுக்கு தெரிவது இயல்பு தானே. அவர் சொன்னார், தமிழர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், ஏனென்றால் இந்த பூமி பந்தின் பூர்வ குடிகள் அவர்கள்தான். இதை நான் சொல்லல, நாம் இந்த பூமி பந்தின் பூர்வ குடிகள். இந்த பூர்வ குடிகளாக இருக்கக்கூடிய நமக்கு என்று இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆள்கை நம் மொழி. நம் மொழிக்கு என்று இருக்கக்கூடிய சொல்லாடல்கள், அந்த சொற்களுக்கு என்று இருக்கக்கூடிய பொருள். தொல்காப்பியர் இப்படி சொல்லுகிறார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. தமிழிலே எல்லா சொல்லுக்கும் பொருள் உண்டு. இப்ப வல்லமை தாராயோ என்று நான் பாரதியின் வார்த்தைகளில் இருந்து ஒன்றை எடுத்துக்கொண்டேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ என்கின்ற பாடலிலே வருகின்ற வார்த்தை வல்லமை தாராயோ. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்பது அவன் தனிப்பட்ட கோரிக்கை. வல்லமை என்கின்ற சொல்லுக்கு உள்ளாக மறைந்திருக்கக்கூடிய பொருளை விளக்கிவிட்டு அடுத்தடுத்ததாக நான் என் பேச்சிற்கு நகர்கிறேன். ஒரு சொல்லின் பொருள் புரிகின்ற பொழுது நமக்குள் ஒரு வானம் விரிகிறது. நம் சிறகுக்குள் தான் அந்த வானம் இருக்கிறது. சிறகை விரிக்கின்ற பொழுதுதான் வானம் வசப்படுகிறது. வெறும் வானத்தை பார்த்து கொண்டிருப்பதனால் பறந்துவிட முடியாது. சிறகுகளுக்குள் அந்த வானத்தை நாம் வசப்படுத்த வேண்டும் என்றால் சொல்லுக்கான பொருளை நாம் வசப்படுத்தியாக வேண்டும். சொல்லுக்கான பொருளை நான் இப்பொழுது வசப்படுத்தி உங்களுக்கு தருகிறேன். இதைவிட சிறப்பானவர்கள் சிந்தித்திருந்தால் அடுத்த நிலைக்கு இந்த வார்த்தையை எடுத்துச் செல்லுங்கள். வலிமை என்பது வேறு, வல்லமை என்பது வேறு. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், டார்வின். வலிமை கொண்டது வாழும், வலிமை இல்லாதது வீழும். டார்வினுடைய தியரி, பரிணாம வளர்ச்சியினுடைய தியரி.
200 வருஷத்திற்கு முன்னால் டார்வின் இதை சொல்லிவிட்டு போனார். 100 வருஷத்திற்கு முன்னால வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய சீன ஞானி மரணப்படுக்கையில் ஒரு வாக்குமூலத்தை தந்தான். அந்த வாக்குமூலம் பதிவாகி இருக்கிறது. அவன் சொன்னான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களுக்குள் இருக்கக்கூடியவர்களிடத்தில் வாழ்க்கையின் ரகசியங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நமக்கு எங்கே இருக்கிறது நேரம்? பெரியவர்களிடத்தில் நாம் பேசுவதே இல்லை. 90 வயது கிழவிகள் இறந்து போகின்ற பொழுது எனக்கு ஒரு நூலகம் அழிந்து போனால் என்ன மன வருத்தம் ஏற்படுமோ அந்த மன வருத்தம் எனக்கு ஏற்படும். அவர்கள் கிடங்குகள், அவர்களிடத்தில் அவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன. நாம் அதற்குள்ளாக நுழைந்து வருவதற்கான நேரமோ மனநிலையோ நமக்கு இல்லை. மரணப்படுக்கையில் கிடக்கிறான் அந்த சீன ஞானி. அவனிடத்தில் கேட்கப்படுகிறது, எங்களுக்கு ஏதேனும் சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மறந்திருந்தால் நினைவுபடுத்துகிறேன். என் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் யாராவது விருந்தாளிங்க வந்தாங்கன்னா காப்பி டிஃபன்லாம் கொடுத்துட்டு அவங்கள நல்ல சோஃபாவில் உட்கார வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களெல்லாம் வரிசையாக அவங்களுக்கு முன்னால் நிறுத்தி வச்சு அட்வைஸ் பண்ண சொல்லுவாங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு சொல்லலையா? வேற யாருக்காவது? எனக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு பெரியப்பா, 3 சித்தப்பா, ஒரு அத்தை. மாதம் மாதம் வந்துடுவாங்க. எங்கள் அம்மாவும் கரெக்டாக போயிடும், அப்பாவும் போயிடுவார். அவங்க தனித்தனியாக தான் வருவாங்க. மாதம் மாதம் வரும். காஃபி டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு உட்காரும்போது வரிசையாக நாங்கள் 5 பேர், ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எனக்கு நடுவில் நான், வரிசையாக கால வரிசைப்படி நிறுத்தி வைப்பாங்க. பாய்ஜான் 5 சாத்தானுங்க, சொல்கிற பேச்சு கேட்கறது இல்லை. நடுவில் இருக்கு பாருங்க, அது குட்டி சாத்தான். அது ஒரு பேச்சையும் கேட்காது. அட்வைஸ் பண்ணுங்க, ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லிட்டு போங்க. மாசங்க வர்றதே தெரியாதுங்க எங்களுக்கு. சிக்கிப்போங்க, நாங்கள் 5 பேரும் சிக்குவோம். யாரும் விளையாட போக முடியாது. என்ன துயரம் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் 45 நிமிஷம் அறிவுரை சொல்லுவாங்க. அதில் மாபெரும் துயரம் என்னன்னா, அதில் ஒரு சித்தப்பாவுக்கு அட்வைஸ் பண்ணவே தெரியாது. துயரம் என்ன தெரியுமா? அட்வைஸ் பண்ண தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. எப்படி பேச்சாளர் ஆனன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ பேச்சை கேட்டு எதெல்லாம் பேசணும் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சதுனால பேச்சாளர் ஆயிட்டேன். மரணப்படுக்கையில் இருக்கின்ற சீன ஞானியிடம் கேட்டார்கள், எங்களுக்காக இறுதியாக ஏதேனும் சொல்ல முடியுமா? சீன ஞானி பேசுகிறார். 2 வரியில பேசுறான். வலிமை வீழும், மென்மை வாழும். இல்லீங்களே, வலிமைதானே வாழும், மென்மையாக இருந்தால் வீழ்ந்து போவோம் என்கிறானே டார்வின். அது விஞ்ஞானம், நான் சொல்லுவது மெஞ்ஞானம். மெஞ்ஞானமாக சொன்னான் சீன ஞானி. உதாரணத்தை கேட்டார்கள், சான்று கேட்டார்கள். சான்று கேட்ட பொழுது அவன் சொன்னதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சீன ஆட்களை பார்த்தீங்கன்னா பல் டாக்டரா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா சார்? பாரிஸ்ல, சென்னையில் அவ்வளோ பல் டாக்டர் இருந்தாங்க, இப்போ இல்லை. சீனர்கள் தான் பல் டாக்டர்களே. அது என்னன்னு பார்த்தா சூடாக சாப்பிடுவாங்க சார். அவங்க பல்லு சீக்கிரம் விழுந்துரும் அவங்களுக்கு. டென்டிஸ்ட் மேக்சிமம் சீனர்கள் தான், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும். அவன் கரெக்டாக பேசுகிறான் சார் அந்த மேட்டரை. உடம்பிலேயே வலிமையான பகுதி, வலிமை வீழும் மென்மை வாழும்ன்றதுக்கு அந்த ஞானி தந்த விளக்கம் பாருங்க. உடலிலேயே வலிமையான பகுதி பல், உடம்பிலேயே மென்மையான பகுதி நாக்கு. வலிமையான காரணத்தினாலேயே அவை விழுந்து விடுகின்றன, மென்மையான காரணத்தினாலேயே நாக்கு வீழ்வதில்லை என்று சொன்ன. நான் அப்படியே நிறுத்துறேன். எது வல்லமை தெரியுமா என் உறவுகளே?
ஃபோர்ஸ் காட்டுறது இல்ல வலிமை, அதல்ல வல்லமை. கண்ணதாசன் சொல்கிறான் பாருங்க, புரியுதா பாருங்க. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணலது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வைங்க. புயல் அடிக்கிறது, மரம், வலிமையான மரம் சாய்கிறது. அதே புயலுக்கு புல் சாய்ந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்கிறது. வலிமையான காரணத்தாலேயே மரம் விழுந்து போகிறது, மென்மையாக இருக்கின்ற காரணத்தாலேயே புல் விழுவதில்லை. மரம் வலிமையானது, புல் வல்லமை கொண்டது. விழும்பொழுதெல்லாம் எழக்கூடியவர்கள் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். சாய்ந்து கீழே கிடப்பது வலிமை, மீண்டும் எழுவது வல்லமை. மீண்டும் எழக்கூடிய அந்த வல்லமை தாராயோ என்றுதான் நான் பேச வந்திருக்கிறேன். வாழ்க்கையில் நாம் வல்லமை பெற வேண்டும் என்றால் தோற்காமலேயே இருந்து விடலாமா? இந்த உலகம் நம்மை தோற்கடிக்காதா? நான் சொல்லுகிறேன், இதோ பேசிவிட்டு சென்று விடுவேன். இந்த வார்த்தை உங்களுடைய மன அறைகளில் நின்று நிலை பெறட்டும். உலகம் நம்மை தோற்கடிக்கட்டும். நான் ஒப்புக்கொண்டால் தானே நான் தோற்றேன். மீண்டும் முயல்வேன், விழும்பொழுதெல்லாம் எழுவேன். மறைந்து போன தமிழன்பன் தன் கவிதையில் சொன்னார், 9வது முறையாக பூமியில் தடுக்கி விழுந்தவனை பார்த்து பூமி தாய் கேட்டாளாம், ஏற்கனவே 8 முறை எழுந்து நின்றவன் அல்லவா நீ? எழுந்து நின்றால் தானே விழ முடியும், விழுந்தே கிடந்தால் விழ முடியுமா என்ன? வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தருவதில்லை. யார் ஒருவர் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் வெற்றி பெறுகிறோம். வல்லமைக்கான இன்னும் ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். ஒன்னொன்னா வந்து விழும். ப்ரிப்பரேஷன் ரொம்ப குறைவு தான். பிரபஞ்சம் சொற்களை தருகிறது, சொல்கிறேன். நானாக சொல்ல இல்லை, என் ஆழ் மனதில் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று எண்ணம் ஏற்படுகிறது, சொல்கிறேன். வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தரும், வெற்றிகளை தராது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்க பிள்ளைகளை ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு வலியுறுத்துறீங்களா? டார்ச்சர் பண்றீங்களா? பலமா தலையாட்டுது ஒண்ணு, அதை முறைச்சி பார்க்குது, அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறா அது அம்மா. நான் ஒன்று கேட்குறேன், எது வலிமை தெரியுமா? ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும்னு போகிறோம்ல, அது வலிமை. எது வல்லமை தெரியுமா? எவெல்லாம் ஃபஸ்ட் மார்க் வாங்குறாங்களோ அவங்களெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே போகிறது வல்லமை. அவங்கள எப்படி ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள எப்படி ஜெயிக்கிறது? சின்ன குழந்தைகள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள். நான் சொல்லுவதை மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 98 மார்க் வாங்குறவனை பற்றி பயப்படாதீங்க. பயப்படாத. ஆனால் பயமாக தான் இருக்கும். எனக்கு இந்த 98 மார்க் வாங்குறவங்கள பிடிக்காம போச்சு சார், 8ஆம் கிளாஸ்லேருந்து. அது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிச்சு அந்த பொண்ணு. அதான் 98 வாங்குவோம் எப்போ பார்த்தாலும். எக்ஸாமினேஷன் ஹாலில் கேட்டுச்சு அது என்ன, சுல்தானா படிச்சிட்டியா? யாரை பார்த்து கேட்குற படிச்சிட்டியா? நான் திருப்பி கேட்கணும் அதை, நீ படிச்சிட்டியா? ஒன்றுமே படிக்கல. ஒன்றுமே படிக்காம நீ 98 வாங்குறியா நீ? அப்போதான் தெரிஞ்சது இவர்களுக்குள் ஏதோ சூது இருக்கிறது, இவர்களுக்குள் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது. கிடையாது, இது இல்ல வாழ்க்கை. ஜெயிக்க ஆரம்பிக்கணும்னு ஜெயிக்க ஆரம்பிச்சேன் பாருங்க, ஃபெயில் தான். 18 தான், 20 வாங்கினேன், 2 மார்க் தான் ஃபெயில் தான். அடுத்தது 22 வாங்கினேன், ஃபெயில் தான். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாங்கள் வாங்க முடியும். ஏங்க நான் மீனுங்க, கடலில் தான் நீந்த முடியும். இந்த ஃபஸ்ட்டு வாங்குறதெல்லாம் மானு, அது காட்டில் ஓடும். ஆனால் மீனுக்கு ஒன்று தெரியும், காட்டில் ஓட முடியாது, ஆனாலும் காட்டை விட கடல் பெரியது. மீனுக்கு தெரியும். உங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வல்லமையை. 22 வாங்குதா? பரவாயில்ல, குழந்தை ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை பாருங்க. 22ல இருந்து 24 வாங்கி இருந்ததா? ஃபெயில் தான், பரவாயில்ல, பாராட்டுங்க. ஏன்னா அந்த ரிப்போர்ட் கார்டுக்கு பேரே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். 98 வாங்கினது 92 வாங்கினாலும் அதுதான் ஃபஸ்ட்டு. நான் சொல்கிறேன்,
98லேருந்து 92 வாங்கினாலும் அது ஃபஸ்ட்டாக இருக்கிறது வலிமை. ஆனால் ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லவா, 98லேருந்து 92 அது தோக்குது. 18லேருந்து 22 நான் ஜெயிக்கிறேன். ப்ராக்ரஸ், ஷோ ப்ரோக்ரஸ். 10ஆம் கிளாஸ்ல செகண்ட் கிளாஸ் தான் நான். இன்னைக்கும் பேப்பரை ஃபில் பண்ணும்போது, விண்ணப்பத்தை ஃபில் பண்ணும்போது 10th ஸ்டாண்டர்ட் செகண்ட் கிளாஸ் தான் ஃபில் பண்றேன். யூனிவர்சிட்டி முடிச்சிட்டு எம்ஏ வெளி வரும்பொழுது நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். யூஜிசி ஒரே அட்டெம்ப்ட் எல்லாம் பாஸ் பண்ணேன். ப்ராக்ரஸ். என்ன நானே பெருசா சொல்லிக்கல, சின்ன சப்ஜெக்ட் தான். உங்களுக்குள்ள ஏதேனும் எழுச்சி வருகிறதான்னு பாருங்க. பிடி டீச்சராக தான் ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணேன். நல்லா ஓடுவேன் நான். இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன். 532 பரிசில் 180 ஸ்போர்ட்ஸில் வாங்கினது. 1992ஆம் ஆண்டு சங்கர் தயாள் சர்மா அங்கே டெல்லியில் பிரசிடென்ட்டாக இருக்கும்போது இந்தியன் ஃபுல் பெட்டாலியனுக்கு ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் மார்க்கர், ரைட் மார்க்கர், ஃபர்ஸ்ட் ரைட் மார்க்கர் நான். அப்படி பண்ணுவேன். மார்ச் பாஸ்டில் பிரசிடென்ட் அவார்டு எனக்கு. ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் டீச்சராக தான் ஜாயின் பண்ணேன். ப்ராக்ரஸ் ஆகி 20 வருஷத்தில் தமிழ் வளர்ச்சித்துறைக்கு கீழே இயங்குகின்ற உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். ப்ராக்ரஸ், ஷோ ப்ராக்ரஸ். ஏதோ ஒரு இடத்திலே அடுத்த கட்டத்திற்கு வளர வேண்டும் என்கின்ற எண்ணத்தை குழந்தைகளிடத்தில் போடுவதற்கு பெயர்தான் வல்லமை. ஃபர்ஸ்டா வரணும்னா யார் செகண்டா வர்றது? எல்லாரும் மாவட்ட ஆட்சியர் ஆயிட்டாங்கன்னா இப்ப மாவட்ட ஆட்சியர் என்ன பண்றது? ஒருத்தர் தானே. அடுத்ததுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அதுக்கு அடுத்ததுன்னு இருக்குல்ல, எல்லாத்துக்கும் மேல ஒரு பொசிஷன் இருக்குல்ல, அங்க போ. யோசித்துக் கொண்டே இருப்பதல்ல வல்லமை பெறுவது. வாழ்க்கையில் நமக்கு நாமே தோற்க கூடாதுப்பா. உலகம் என்ன வேணாலும் சொல்லட்டும். டென்சிங் இருக்காருல்ல, மேல போய் எவரெஸ்ட தொட்டாரு, அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில், நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்னு எப்போது நினைச்சீங்களா? நான் நினைக்கவே இல்லை, அதுதான் நான் ஜெயிப்பதற்கு காரணம். அவர் பதில், எத்தனை பேர் நம்முடைய வல்லமைக்கான அந்த பொசிஷன் இருக்கல, அது என்ன என்பது நம் உள்மனம் அறியும். அதை நோக்கிய பயணம் ஏற்படாத வரைக்கும் எது தடுத்தாலும் அதை முறியடித்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போவது. இன்றைய இளைஞர்கள் கிட்ட நான் பார்க்கிற பெரிய குறைபாடு என்ன தெரியுமா? வாயில வடை சுடுறது. எனக்கு எல்லாம் தெரியும், நான்லாம் படிச்சிருவேன். எப்ப படிப்ப? சனிக்கிழமை சொல்லிட்டோம் வியாழக்கிழமை எக்ஸாம்னு, புதன்கிழமை வரைக்கும் புக் எடுக்க மாட்டேங்கிற. புதன்கிழமை ராத்திரி 9 மணிக்கு சொல்ற, காலையில 3 o'clock எழுந்திருச்சு படிச்சிருவேன். கிழிச்ச படிச்சு அப்படிதான் தோத்து போறது. எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து தூங்குறது. பாருங்க, ஒன்றும் இல்லை, ப்ரிப்பேர்டாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ரிப்பரேஷன் எங்கள் ஐயா சொல்லுவார், கிருபானந்த வாரியார், டேங்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா எங்கே வேணாலும் குழா திறக்கலாம். குழா திறந்தால் வந்துக்கிட்டே இருக்கும். டேங்க் ஃபுல்லாகணும்ல. நான் எப்பொழுதோ 13 வயதிலே என் அம்மம்மா எனக்கு சொன்ன சில வார்த்தைகள் இருக்கு. எனக்கு தெரியல, இன்றைய குழந்தைகளுக்கு அம்மம்மாலாம் எந்த கதையும் சொல்றது இல்லை. ஏன்னா நோ பார்ட்டிஸ், இன்னைக்கு ஒன்லி ஆன்டிஸ். பாட்டியே கிடையாது. பாட்டின்னு சொல்லாத, என்ன ஆண்டின்னு சொல்லு. ஆயான்னு சொல்லாத, கேவலமா இருக்கு. அம்மாமான்னு சொல்லாத. ஏ அவரவர்களுக்கு என்று ஒவ்வொரு வயதிற்குமான பேரழகுடன் இருப்பவர்கள் தான் மனிதர்கள் என்று ஏன் அவர்களுக்கு நாம் சொல்லித் தருவது இல்லை? ஒவ்வொரு வயதும் பேரழகுதான். ஒன்றை இன்னொன்றாக மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. சொற்களின் மீது கவனம் வையுங்கள். அப்பொழுதுதான் சொல்லின் உயர்ந்த சொல் செயல் என்பது புரிந்து போகும். சொல்லின் உயர்ந்த சொல் செயல். நான்லாம் நல்லா பேசிடுவேன். பேசு பேசு.
பேசிட்டு சொல்லு. நல்லா எழுதிடுவேன். எழுதிட்டு சொல்லு. நான் நிறைய சம்பாரிச்சிருவேன். சம்பாரிச்சுட்டு சொல்லு. சும்மா சொல்ற. இது எப்ப தெரியுமா புரிஞ்சுது? எனக்கு 13 வயசுல புரிஞ்சுது. சொல்லில் உயர்ந்த சொல் செயல். பாருங்க, ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், உங்கள் குழந்தைகள் அறிவுடையவர்களாக வளர வேண்டும் என்றால் அவர்களுக்கு மாயாஜால கதைகளை சொல்லுங்கள். ஐன்ஸ்டீன். நான் இப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னால, இன்னைக்கு 6ஆம் தேதியில் 28ஆம் தேதி நான் இங்கே வந்தேன். அமெரிக்காவில் ஜாக்சன் வில்லேங்கிற இடத்துல இருந்தேன். அங்கிருந்து ஃப்ளோரிடா பக்கம், அந்த ஃப்ளோரிடா மாகாணம் தான் அது. அங்கே டிஸ்னி வேர்ல்டு இருந்தது. அனிமல் கிங்டம், மேஜிக்கல் கிங்டம், ஹாலிவுட் எல்லாம் இருந்தது. நான் மேஜிக்கல் கிங்டமை தேர்ந்தெடுத்தேன். நான் அந்த மேஜிக்கல் கிங்டமில் போய் உட்காந்தேன். மதியானம் ஒரு மணிக்கு போயிருப்பேன். இரவு 10 மணி வரைக்கும் அங்கேயே இருந்தேன். எல்லாரும் குழந்தைகளை அழைத்து கொண்டு அந்த மேஜிக் வேர்ல்டை காட்டிகிட்டு இருந்தாங்க. நிறைய கதைகள், டிஸ்னி வேர்ல்டனுடைய கதைகள் எல்லாம். கடைசியாக ஒரு பெரிய வான வேடிக்கை நடந்தது. எல்லாரும் கீழே உட்காந்துட்டு அதை பார்த்தோம். ஆனால் ஒரு மாதிரி பரவச நிலையில் இருந்தது. என் பெற்ற தாயானை நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இதை விட சிறப்பான கதைகளுக்கு உரியவர்களாயிற்றே நாம். எங்க மிஸ் பண்ணோம்? எங்க இந்த காட்சிகள் எல்லாம் மிஸ் பண்ணோம் நாம? பாட்டிகள் கதை சொன்னார்களே, ஒவ்வொரு கதைக்கு பின்னாலும் ஒரு அறம் இருந்தது, ஒரு நீதி இருந்தது. கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பதுதானே முக்கியம். கதைகள் முக்கியமே இல்லையே. ஆடு பேசும், நரி பேசும், நாய் பேசும். அது எல்லாம் பேசுவதனால் வரக்கூடிய அந்த நீதி இருக்கு இல்லையா, அது என் ஆழ் மனதில் பேசி என் 6வது அறிவை தூண்டுமே. எங்கே போயிற்று அந்த கதை சொல்லுகின்ற பழக்கம் நமக்கு? எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துக்குவான் மாதிரி எல்லாரும் இந்த ரீல்ஸை பார்த்து தொலைக்கிறீங்க. 25 ரீல்ஸ் பார்த்த உடனே உங்களை கூப்பிட்டு கேட்குற ஒரு 10 ரீல்ஸ் பற்றி சொல்லுன்னு சொல்ல முடியுமா? முடியாது. வேகமாக பார்க்கக்கூடிய காட்சிகள் மனதில் நிற்காது. நின்று நிலைத்து சொல்லக்கூடிய கதைகள் மனதில் நிற்கும். நான் கம்பராமாயணம் பேசுகிறேன். எனக்கு 600-700 பாட்டு மனப்பாடம். நீங்க எந்த பாத்திரத்தை சொன்னாலும் பேசுவேன். நான் இதோ 4ஆம் தேதி நான் மெல்பர்ன் போறேன், ஆஸ்திரேலியா போறேன் இலக்கியம் பேசுறதுக்காக. விரும்பி நீங்கள் எதை படிக்கிறீர்களோ, விரும்பி நீங்கள் எதன் பின்னால் ஓடுகிறீர்களோ, அது தனக்குள்ளாக இருக்கின்ற பொக்கிஷத்தை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு பின்னால் ஓடி வரும். தெரியுமா அந்த ரகசியம் உங்களுக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியுமா அந்த ரகசியம்? சொல்லி தருகிறோமா நாம்? என் அம்மா எனக்கு சொன்னதை நான் அப்படியே சொல்றேன். இந்த கதையில் நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய கொடுமை விளக்கம் கொடுக்கிறது. உங்கள் அறிவுக்கு நான் விட்டு விடுகிறேன். நீங்கள் விளக்கம் கொடுத்துக் கொள்ளுங்கள். புறாக்களை வளர்த்துக் கொண்டிருந்தான் ஒருவன். பெரும் கூட்டம், 200 புறாக்கள். அதை எல்லாவற்றையும் ஒரு வேடன் குரூப் புள்ளி வச்சிருச்சு. புள்ளி வச்சிருச்சுங்கிறது முதலாளிக்கு தெரிஞ்சிருச்சு. முதலாளி இப்போ பறவைகளுக்கு சொல்லித் தருகிறான். என்ன சொல்லித் தருகிறான்? உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், நம்ம குழந்தைகள் இருக்காங்கல்ல, நம்ம கிட்ட பணிபுரிகின்ற பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள விட நாம புத்திசாலிகள் இல்லை. சில விஷயங்கள்ல அவங்க நம்மளை விட புத்திசாலி. அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிறவன் தான் தலைவன். இந்த ஆள் இருக்கான்ல, இந்த முதலாளி, இந்த எல்லா புறாவும் பாதுகாப்பா இருக்கணும்ட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சான். எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்றது திரும்பி சொல்லுங்க. நான் புறாக்கள் எல்லாம் அப்படி பார்த்துச்சு. சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. புறாக்கள் சொல்லுச்சு. ஆரம்பிங்க. நம்பர் 1, வேடன் வருவான். வேடன் வருவான், விதை தூவான். விதை தூவான், வலை விரிப்பான். வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க பாப்போம். அப்படியே சொல்லிச்சிங்க. பிராக்டிஸ் கொடுத்தான் பாருங்க, சூப்பரா கொடுத்தான் பிராக்டிஸ். அத்தனை 200க்கு 200 புறாவும் சொல்லிச்சான். எங்க அம்மா சூப்பரா கதை சொல்லுவாங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம்.
சரி, நான் கொஞ்சம் உள்ளே போய் கொஞ்சம் வேறு வேலை பார்க்குறேன், எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அன்றைய பொழுது முடிஞ்சுதா? சரி போதும், எல்லாரும் தூங்குங்கண்ணா. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் அப்படின்னா எல்லாம் சொல்லிச்சிங்க. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். சொல்லிக்கிட்டே இருங்க, இந்தா வரேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போயிட்டான். வேடன் வந்துட்டான். வேடன் நெருங்குகிறான். புறாக்கள் எல்லாம் வேடனை பார்த்தன. வேடன் வருவான், வேடன் நின்றான். இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். நின்னா வேடன் ஒரு நிமிஷம். மறுபடியும் ஆரம்பிச்சுதுங்க. வேடன் வருவான், இறை தூவான். நேர இறை தூணான். இறைய கொத்துக்கிட்டே சொல்லுச்சுங்க. வலையை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வலையை விரித்தான். வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். மொத்தமா தூக்குனான். எடுத்து மூட்டையா போட்டான். வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். வேல்யூம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தது. வேடன் வருவான், இறை தூவான், வலை விரிப்பான், சிக்கிக்கொள்ள மாட்டோம். போயிடுச்சு. இவ்வளோதான் கதை. அடுத்தது உங்கள் பொறுப்பு. சொல்லித் தருகின்ற சொற்களில் இல்லை வாழ்க்கை, அதன் பொருளை உணர்ந்து கொள்வதில் தான் வாழ்க்கை இருக்கிறது, அதை செயல்படுத்துவதில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று புரிந்து கொள்வது. பல நேரங்களில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பிழை என்ன தெரியுமா? நம் மனதை நம்மளால ஜெயிக்க முடியறது இல்லைங்க. மனதை எவன் ஒருவன் ஜெயிக்கிறானோ, ஐயா சொல்றாருங்க மகாகவி பாரதியார். நான் இப்ப உங்களுக்கு ஒரு திரை விலக்கி காட்டுகிறேன், புரிஞ்சுக்கோங்க. அந்த திரை விலக்கல்ல இருக்கக்கூடிய காட்சியை புரிஞ்சுக்கோங்க. இந்த நிறைய பேர் பாட்டை மனப்பாடம் பண்றோமா, பொருள் புரியறதே இல்லைங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, 15 20 வருஷமா 30 வருஷமா 40 வருஷமா சொல்லிட்டே இருக்கிறோம்ல, நீராறும் கடல் உடுத்த. அர்த்தம் தெரியுமா? என்ன தெரியும்? தமிழாசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். ஜனகணமனுக்கு தெரியணுங்க. அது நம் தாய்மொழி இல்லை என்றாலும் நம் தேசிய கீதம். இது நம் தாய்மொழியில் இருப்பது. மனோன்மணியம் என்ற நாடகத்தை எழுதிய சுந்தரம் பிள்ளை அவர்கள் தன் நாடகத்தில் எழுதிய அந்த பாயிர பாட்டு தான் தமிழ் தாய் வாழ்த்து. ஒவ்வொரு வரியா புரிஞ்சுக்கிட்டீங்க, உடம்பு சிலிர்த்து போயிடும். சிரம் வியந்துன்னு பாட மாட்டோம், திறம் வியந்துன்னு பாடுவோம். புரிஞ்சாதானே இங்க பாடுறதுக்கு. உன் சிரம் வியந்து, உன் சீரிழமை சிரம் வியந்து, திறம் வியந்துங்க. செயல் மறந்து வாழ்த்துதுமே. திறம் வேற சிரம் வேற. ஏன் புரியலனா பொருள் புரிந்து சொல்வதில்லை. பொருள் புரிந்து சொல்லி பாருங்கள். எந்த வார்த்தை சொன்னாலும் கல்யாண்ஜி சொல்லுவார், எழுத்தாளர்களுக்கெல்லாம் குருநாதர், கவிதைகளின் இமயம், புது கவிதைகளின் இமயம். நான் நிரம்ப நேசிக்கிறேன் அந்த எழுத்தாளனை. அவன் சொல்லுவான், போருக்கு புறப்படுகின்ற பொழுதும் தேர்வுக்கு புறப்படுகின்ற பொழுதும் உங்கள் வாழ்த்து சொல்லில் இருக்கட்டும் உண்மையான ஒரு சொல். சொல்றோமா, ஹே கங்க்ராச்சுலேஷன்ஸ் பா அப்படின்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னால எனக்கு ஒரு பேர் உண்மை தெரிஞ்சதை சொல்லவா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னிலிருந்து வாழ்க்கை மாறிடும். நான் இந்த ஊருக்கு போயிட்டு வந்ததில் ஜெட்லாக். எனக்கு மிட் நைட்டு 12:30 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு. எழுந்திருச்சு உட்காடுறேன், ஒரே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. தூங்கலைன்னா எப்படி 7 மணிக்கு போய் வேலை செய்கிறதுன்னு. நடுவில்லாம் முழிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. சந்தோஷமாக இருந்தாலும், திட்டினாலும், பசிச்சாலும், வயிறு நிறைஞ்சு இருந்தாலும், வெற்றி பெற்றாலும், தோல்வி அடைந்தாலும் தூங்கிடுவேன் நான் உடனே. அது என் பழக்கம். தூங்குறதுக்குன்னு எனக்கு ஒரு காரணமும் தேவை கிடையாது, தூங்குனா தூங்கிடுவேன். அந்த மாதிரி இருக்கிற எனக்கு 12 மணிக்கு எழுந்து உட்காடுறேன், தூக்கம் வரலன்னா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததா, உடனே நான் திரும்பி பார்த்தேன், என் டேபிளில் வந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வச்சுருந்தது. ஒரு ரெண்டு ஸ்வீட் சாப்பிட்டேன்.
2 ஸ்வீட் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு. ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ் போகுமா? ஆமாங்க, ஸ்வீட் சாப்பிட்டா ஸ்ட்ரெஸ்ஸு போகும். அதனால தான் நம்ம ஜெயிச்சிட்ட உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸும் உறவுகளும் கேட்குது, என்ன ஸ்வீட் இல்லையா? புரியலையா? புரிஞ்சிருச்சா? நம்ம ஜெயிச்சா அவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. நான் அதுக்கப்புறமா தான் ஸ்வீட் கொடுக்கறதுக்கான ரகசியமே தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இந்தா ஸ்வீட் சாப்பிடு. ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்லவா? நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. வாழ்க்கை மறுபடியும் வாய்ப்புகளை தரும், மறுபடியும் பூ மலரும், மறுபடியும் சூரியன் வரும், மறுபடியும் விதை முளைக்கும். அடுத்த நாள் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆக அற்புதமான வாய்ப்பு என்பதனை இதோ இந்த வினாடிகளிலிருந்து எடுத்து செல்லுங்கள், வல்லமை பெறுவீர்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாருமே இன்னைக்கு இப்போ சந்தோஷமா இருக்கிற ஒரு வார்த்தை சொல்லவா? பயங்கர சந்தோஷத்திற்கான உச்சம் சொல்லவா? உயிரோடு இருக்கிறோம். நேற்று நைட்ல இருந்த 5 லட்சம் பேர் இன்னைக்கு இல்லை. காலையில இருந்து எத்தனை ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு தெரியல. நம்ம எல்லாரும் இருக்கிறோங்க. கொரோனா வந்து மொத்தமா தூக்கிட்டு போச்சுங்க எல்லாரையும், நம்மளை மட்டும் விட்டுட்டு போயிருச்சுங்க. நம்ம இருக்கிறோங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உயிரோடு இருக்கிறது? அதை கொண்டாட முடியல, நகத்தை கடிச்சிக்கிட்டு அடுத்தவங்க மேல போறோம். என்ன இப்போ அவன் நல்லா தான் இருக்க போறான், உனக்கு தான் முட்டி வலிக்க போகுது. ஃபர்ஸ்ட் முட்டி தான் வலிக்கும் பொறாமப்பட்டா. அந்த ரகசியம் தெரியாதா? அட கடவுளே, யாரையும் பார்த்து பொறாமைப்படாதீர்கள். ஒரு விஷயத்தை இன்றைக்கு மனதிலே எடுத்து செல்லுங்கள். உண்மையான உழைப்பு இல்லாமல் ஒருவன் வெற்றி பெற முடியாது. அதை சாதனையாக மாற்றுவதற்கு அவனுக்கு நிரம்ப நாட்கள் தேவைப்பட்டிருக்கும். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். முதல் வெற்றியை வரலாறு குறித்துக் கொள்வதில்லை. 2வது முறையாக அதே நிலையில் வெற்றி பெற்றால் குறித்துக் கொள்ளும், வரலாறு குறித்துக் கொள்ளும். 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின நீயே 12th வரியா? வரலாறு ஏன் இல்லாம போயிடுது? எங்க காணாம போயிடுற? கொண்டாடிடுற, வேற ஒண்ணும் இல்லை. வெற்றிகளை கொண்டாடாமல் யார் ஒருவர் அதை பொறுப்பாக்கிக் கொள்கிறோமோ அவர்கள் வல்லமை பெறுகிறோம். கொண்டாடுவதற்கு இதில் எதுவும் இல்லை. மற்றவர்கள் கொண்டாடிட்டு போகட்டும், நீங்கள் தன்னிறைவு பெறாதீர்கள். இலக்கை அடைகின்ற வரைக்கும் தன்னிறைவு வரக்கூடாது. அடிப்படையில் நான் யோசித்து பார்க்கிறேன், நம் மனதை ஜெயிப்பது என்பது நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. நான் சொன்ன ஒரு திரை விளக்குகிறேன். யாராவது நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களா? 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 நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சதுக்காக வந்து வாச்சது விட்டுட்டு போக முடியாத. ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த சகோதரி சொல்லுகிறேன் ஒரே வார்த்தை. இந்த மண்ணில் சுவாசித்த பாரதி தான் சொன்னான். வார்த்தைகளை பிரித்து போடுறேன், புரியுதா பாருங்க. வார்த்தைகளை பிரித்து படிக்கணும். எப்போவுமே குரல் படிக்கிறீங்களா? பிரித்து படிங்க. எனக்கு ரஜினிகாந்த் சார் இப்போது ஒரு இன்ஸ்டாவில் ஏதோ ஒன்று பார்த்தேன், சூப்பராக ஒரு மேட்ரு சொல்லியிருந்தார். அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் சொன்னார் ஒரு வார்த்தை, கோபம் என்பது 1 நிமிடம்தான், ஆனால் அந்த நேரத்தில் உதிர்க்கப்பட்ட வார்த்தைகள் வாழ்க்கை முழுவதும் காயத்தை தரும். சூப்பர்ல. நான் ஒரு மொழி ஆசிரியைங்க. மொழிக்கு என்ன வலிமை உண்டு என்பது எனக்கு தெரியும். நான் இப்போ பிரித்து பேசுகிறேன், அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு யாரேனும் துன்பம் தருகிறார்களா? அவர்கள் ஏற்கனவே துன்பப்பட்டு இருக்கிறார்கள், இல்லை என்றால் நம்மை துன்புறுத்த மாட்டார்கள். அதுக்கு நானா கிடைச்ச அப்படின்னா நீ தானே கூட இருக்கிற, நீ தான் சரி பண்ணணும், நீ தான் பண்ணணும். புரிஞ்சுக்கிட்டா பண்ணிடுவீங்களே. பாருங்க, இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தேடி சோறு நிதம் தின்று. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ஒன்று இப்படி தலையாட்டணும், இல்லை இப்படி தலையாட்டணும். இப்படியே இருந்தா நீயே சொல்லுன்னு அர்த்தம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி. ஐயோ சின்னஞ்சிறு கதைகள், எப்பா உனக்கு தெரியுமா
நேற்று என்ன நடந்துச்சுட்டு யாரை பற்றி சொல்கிற? அதான் அந்த காமாட்சி. நிறைய பேர் வாயில் குப்பையை அள்ளிட்டு வருவாங்க. குப்பை தொட்டி நம்ம காது கொட்டிடுவாங்க. இதுக்கு விஷம் சாப்பிட்டீங்கன்னா முறிவு இருக்கு, இதுக்கு முறிவு இல்லை. இந்த விஷத்துக்கு மட்டும் முறிவு இல்லை. அதனால தான் காதுக்கு மூடி இல்லை. பைபிள் சொல்கிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். ஜாக்கிரதை. செல்வத்துள் செல்வம், அச்செல்வம். இதை ஷார்ப்பா வச்சிருங்க. ஷார்ப்பா வச்சுக்கிட்டு நான் சொல்றத அப்படியே கவனிங்க பார்ப்போம். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து. நம்மக்கிட்ட யாராவது எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மெட்டபாலிசம்ல அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்க காயப்படாம அடிக்க மாட்டாங்க, ஒருத்தங்க காயப்படாம கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, ஒருத்தங்க காயப்படாம பிபி அவங்களுக்கு ஹை ஆகாது. அவங்க காயப்பட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், அது காயப்பட்டதற்கு நீங்கள் காரணமா இல்லையா என்பதல்ல, அவர்களால் நீங்கள் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இதை புரிந்து கொள்ளுங்கள். துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி. அடுத்தவங்களுக்காகவே ஒரு வார்த்தை சொல்ற, வீட்டில் போய் டைரியில் எழுதி வச்சிருக்கோங்க. கோபம் என்பது யாரோ ஒருவர் செய்த தவறுக்கு உங்களுக்கு நீங்களே கொடுத்து கொள்ளும் தண்டனை. உடம்புல எல்லாம் ஆடி போயிருங்க. உடம்பு ஒரு வினாடி இந்த கோபம் வரும் பாருங்க, முடிஞ்சு போச்சு. கிட்னி, ரத்தம், நரம்பு, சுகரு, என்னான்னு பேர் வச்சான் பாருங்க அதுக்கு, சுகர்னு. நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாரதி. நான் அப்படிலாம் செத்து போக மாட்டேன். மனசுல கஷ்டம் வந்துகிட்டு மற்றவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டேன். என் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு நான் முதுமை எய்தி சாக மாட்டேன் பாரதி. ஒன்றை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய திரை விலகுகிறது. இந்த விஷயம் ஒன்று சொல்றேங்க, சொல்லணும்னு தோணுது, நோட்ஸ்ல இல்லை. உலகத்திலே பெரிய பணக்காரன் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ யாரு? இந்த ஜெனரேஷன் எக்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஜெனரேஷன் ஒய்க்கும் ஒன்றும் தெரியாது. இந்த ஜெனரேஷன் ஜெட் இருக்குது பாருங்க, அபாயகரத்தின் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடியவர். கரெக்டாக சொல்லிச்சிங்க பாருங்க. எலன் மாஸ்க் எவ்வளோ துட்டு வச்சிருக்காரு தெரியுமா அவரு? நான் கூகுள் பண்ணி பார்த்தேன், 56 லட்சம் கோடியாம். அவெல்லாம் எவ்வளோ பூஜ்ஜியம் வரும்னு எனக்கு தெரியாது மேடம், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கேட்கலாம். 56 லட்சம் கோடி. அடே அப்பா, எனக்கு ஒன்றும் அவன் மேலே கருத்து இல்லை, பிஸ்னஸ்மேன் வாழட்டும். ஆனால் அவர் ஒரு வார்த்தையை நம்மிடத்தில் பேசுகிறார். அந்த வார்த்தையை நான் கேட்டேன், அதை அப்படியே உங்ககிட்ட கொண்டாந்து கொடுக்கிறேன். முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. வெற்றியாளர்கள் தன் ரகசியத்தை சொல்வதில்லை. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தவிர மற்ற யாரும் தன் வெற்றியின் ரகசியத்தை சொல்லித் தருவதே இல்லை. மிரட்டுகிறார்கள், வெற்றியையும் தோல்வியையும் சொல்லி மிரட்டுகிறார்கள். எலன் மாஸ்க் சொன்னான். சூப்பர் இன்டர்வியூங்க, அது முடிஞ்சா கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். அவங்ககிட்ட கேட்கப்பட்டது, இங்கே நிறைய குழந்தைகள் என்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வரீங்க மேடம், பேசுகிறீங்க, அப்படியே எழுச்சியாக இருக்குதா, அப்படியே மலையை பேத்துடலாங்கிற மாதிரிலாம் மனசு எழுச்சியாக இருக்குதா? ஒன்லி 2 hours தான். அப்புறம் மறுபடியும் சொயின்னு பரமபதத்திலேருந்து பாம்பில் இறங்கணும் இறக்கி வந்து சோழி விழுந்துருது கீழே. என்ன மேடம் பண்ணுறது? அவங்களுக்கான பதில் இது. உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளவு களைப்பாக இருக்கிறேன் தெரியுமா? நான் காலையிலேருந்து சாப்பிடல தெரியுமா? ஆனால் குரலில் ஏதேனும் தொய்வு தெரிகிறதா? ஏன்? எலன் மாஸ்க் சொன்ன பதில் எனக்கு புரிந்து போயிற்று. பாருங்க, அவன் சொன்ன பதில் பாருங்க. நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறீர்கள்,
சரி, அந்த இலக்கை அடைவதற்கு உங்களை நீங்களே எப்படி தயார் செய்து கொள்கிறீர்கள்? சூப்பர் கொஸ்டின் இது. ஜனவரி 1 வந்துச்சா? 10 ரெசல்யூஷனாவது மனசில் வச்சிங்களா? 5ஆம் தேதி அது இல்லாமல் ஆயிடுச்சா? ஒன்லி 4 days தான். இன்னிலிருந்து குடிக்க மாட்டேன், இன்னிலிருந்து சிகரெட் பிடிக்க மாட்டேன், இன்னிலிருந்து ஒரு 3 hours ஆவது படிப்பேன், டெய்லி குளிப்பேன், மொபைலில் 2 மணி நேரம் தான் பயன்படுத்துவேன். எல்லாம் ஒரே நாளில் போயிடுது. என்ன பதில் பாருங்க. நான் ஒன்று சொல்றேன், எலன் மாஸ்க்கு சம்பாதிக்கணும்னு தோணுது, அவன் இதை சொல்றான். உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த இலக்கை அடையணும்னா ஃபார்முலாவை பின்பற்றுங்க, அவ்வளவுதான் விஷயம். சம்பாதிக்கணும்னா சம்பாதிக்கலாம், தேர்வில் எழுதி வெற்றி பெறணும்னா வெற்றி பெறலாம், பிரச்சனைகளை தீர்க்கணும்னா தீர்க்கலாம். பட் இதுதான் பதில். அவன் என்ன பதில் சொன்னான் பாருங்க. நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரியவில்லை. ஓ, உன் இலக்கை அடைகிறதுக்கு உன்னை மோட்டிவேட் பண்றது எது? ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறல்ல, அதை அடைய முடியாமல் உன்னை நீயே சாய்ந்து போனால் அதை நீ எழுச்சி பண்ணிக்கிறியே, அந்த எழுச்சி எப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லுன்னு கேட்குறான் முன்னால் இருக்கிற இன்டர்வியூவர். ஆலன் மாஸ் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்கள் கேள்வி எனக்கு புரியவில்லை. ஓ, புரியுற மாதிரி தானே கேட்குறேன். சரி போ, சொல்லாத போ. ஆனால் நான் கேட்குறது என்னன்னு உனக்கு தெரியும்ல, என் தவிப்பு உனக்கு புரியும்ல, உனக்கு புரிஞ்சிருச்சு, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லு. அவன் சொன்ன பதிலை டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. அவன் சொல்கிறான், நீ தானே இலக்கை நிர்ணயித்தாய், அதை அடைவதற்கு உனக்கு எதுக்கு மோட்டிவேஷன்? அந்த இலக்கு தானே மோட்டிவேஷன், அந்த இலக்கு தானேங்க மோட்டிவேஷன். இன்னும் புரியல தானே நமக்கு. இந்த மா ராமலிங்கம் சார்னு ஒருத்தர் பேசுவார், புலவர் ராமலிங்கம். நானும் அவரும் அட்லாண்டா அமெரிக்கா போயிருந்தோம் போன வருஷம். அவரை எல்லாருமே வந்து புலவர் ராமலிங்கமாக ஒரு சின்ன பிள்ளை வந்து கேட்டுச்சிங்க, உண்மையாகவே கேட்டுச்சிங்க, நாங்கள்லாம் சாட்சி. அந்த சன்ஃப்ளவர் ஆயில் உங்கள் தான் கேட்டுச்சு. யாருக்குமே புரியல. அப்புறமா தான் புரியுது, அவர் சன் டிவியில் பேசுகிறாரு, அவர் புலவருங்கிறத ரெண்டுத்தையும் சேர்த்துருச்சு அந்த புள்ள. சன்ஃப்ளவர்னு சொல்லுது. அவர் சூப்பரான ஒரு ஹியூமர், காமெடி கிடையாது அவர்கிட்ட, ஹியூமர். அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எலன் மாஸ் சொன்ன பதில் இப்போ புரிஞ்சிரும் பாருங்க. ஏன்னா நமக்கு இன்னுமாய் சொற்களுக்கு விளக்கம் தெரிகிறது, தேடுகிறது மனசு. அப்படி சொன்னா அப்படி புரிஞ்சுக்க முடிகிறது இல்லை நம்மளால. ஏன் தெரியுமா? தொடர்ந்து இத்தகைய காட்சிகளை, காணொளிகளை கண்டுகொண்டே இருந்தால் யார் எது சொன்னாலும் அதை பிரித்து அறியக்கூடிய மனம் நமக்கு வாய்க்காது. புத்தகத்தை வாசித்தால் வாய்க்கும் என்பதற்காக தான் தமிழ்நாடு அரசு புத்தக திருவிழாக்களை நடத்துகிறது. அது ஒன்றும் ரீல்ஸ் ப்ரோக்ராமை நடத்தலை. அந்த ரீல்ஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கலாம் தானே, அது ஏன் புத்தக திருவிழாவை நடத்துது? நான் ஏன் புத்தகம் வாசிங்கன்னு சொல்கிறதுக்காக புத்தக திருவிழாவில் வந்து இதை சொல்கிறேன். அவர் சொன்னார், ராமலிங்கம் சார் சொன்னார், அவர் பட்டிமன்றத்தில் ஜோக்கா சொன்னார், அது எனக்கு பெரிய பாடம். தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பவர்களுக்கு அவர் சொன்ன அந்த ஜோக்கை நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளிகேஷன் தானே எல்லாமே. அவர் சொன்ன அப்ளிகேஷன் இதுதான். 3 பேர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களாம். 10 வருஷமாக சேர்ந்து வேலை செய்கிறாங்க. மத்தியான சாப்பாடு 3 பேரும் ஒன்றா சாப்பிடுவாங்க. 10 வருஷமா 3 பேருடைய டிஃபன்லையும் டிஃபன் மாறுறதே இல்லை. இட்லினா இட்லி தான் 10 வருஷமா. தயிர் சாதம்னா தயிர் சாதம் தான். அடுத்தது சப்பாத்தினா சப்பாத்தி தான். எல்லாரும் ஒரு நோட் எழுதி உள்ளே போட்டாங்க. 10 நாளில் டிஃபன் மாறலைன்னா நான் 10ஆவது மாடியிலேருந்து குதிச்சிருவேன். எது? இட்லி. தயிர் சாதம் நானும் 10ஆவதுலேருந்து குதிச்சிருவேன். சப்பாத்தி நானும் 10ஆவதுலேருந்து குதிச்சிருவேன். 3 பேரும் அனுப்பிச்சிட்டாங்களா? 10 நாளும் டெய்லி நோட் போகுது. 10ஆவது நாள் திறந்து பார்த்தாங்கங்க, இட்லி தான், தயிர் சாதம் தான், சப்பாத்தி தான். குடு 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 கூட 3 மேலே ஏறிச்சிங்க. கட 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 கடன்னு 3 குதிச்சிருச்சுங்க கீழே. ஆஸ்பத்திரியில் 3 கிடக்குதுங்க. 3 பேருடைய வீட்டிலேருந்து மனைவிமார்கள் ஓடி வராங்க. இதுதான் காட்சி. இந்த இட்லி இருக்குல்ல, ஐயோயோ நீங்கள் சும்மா சொல்கிறீங்கன்னு நினச்சிட்டேனே, நான் தோசை போட்டு தந்திருப்பேனே, இப்படி செத்துட்டீங்களேன்னு அழுகுது.
தயிர் சாதம் இல்லை, தயிர் கலக்காம வேற ஏதாவது கலந்து கொடுத்துருப்பேனே, நீ இப்படி மேலே இந்த விழுந்துட்டியேன். சப்பாத்தி மட்டும் அழுவல, அப்படி டெட் பாடியை பார்த்துக்கிட்டே நிற்கிது. கூட இருக்கிற நர்ஸு சொல்லிச்சான், ஐயோ புருஷன் செத்து போயிட்டான், அழமாட்டியா? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? அவங்க இட்லியை அவங்க வைப் பண்ணுறாங்க, இவர் தயிர் சாதத்தை அவங்க வைப் பண்ணுறாங்க. இந்த ஆள் தானே காலையில் எழுந்திரிச்சு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போடுறான், இந்த ஆள் ஏன் குதிச்சான்னு எனக்கு தெரிலன்னு. நம்ம வேலையை நாமளே பண்ணிக்கிட்டு நாமளே தண்டனை பண்ணிக்கிறதா? எலன் மாஸ் சொன்னது புரிஞ்சுதா? உங்களுக்கான விஷயத்தை நான் சகோதரி சொல்லுகிறேன், உங்கள் டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். The only person under the sky will help you is you. உங்களை தவிர வேறு யாராலும் காப்பாற்ற முடியாது. ஒரு அளவுக்கு தான் நாங்கெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துவோம். அடுத்தது போக வேண்டியது என்ன? நான் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம எனர்ஜி எப்படி தெரியுமா வேஸ்ட் ஆகுது? எனக்கு தெரியல, குரான்ல ரொம்ப கடுமையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தப்பு, ஒரு குற்றம், குரான்ல பெருசா அதுக்கு தண்டனை உண்டு. நான் சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. புறம் பேசுவது. பேசுறோமா? நான் பேசுறதுல நான் நிறுத்திட்டேன். ஒரு காலத்தில் பேசிட்டு இருந்தேன், இப்போ நிறுத்திட்டேன். ஏன் தெரியுமா? புறம் பேசுவதுக்கு பதிலாக செத்து போலாங்கிறான் வள்ளுவ. யூ வாண்ட் டு ஹியர் தட் குறள்? புறம் கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் கூறும் ஆக்கம் தரும். செத்து போங்கிறான் புறம் சொல்றதை விட. நான் ஒன்று கேட்குறேன், நம்ம எல்லாரையும் சேர்த்தே கேட்குறேன். 4 பேர் பேசிட்டு இருந்தோம்னா ஒரு ஆள் போட்டுமே அந்த ஆள்ல அந்த பக்கமா, இந்த 3 போனவனை பற்றி தான் பேசுவாங்க. என்ன குணம் இது? இதிலிருந்து எப்படி நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள போகிறோம்? கூட இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்துவதில்லையா? அதான் வல்லமை. நான் ஒரு மந்திரப்பொடி தூவுகிறேன். உடன் இருக்கின்றவர்களை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்க அந்த கண்ணியம் பல மடங்கு பெருகி உங்களை சூழ்ந்து கொள்ளும். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது தவறுதான். ஆனால் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்குல்ல, இந்த நாக்குல சில பேர் பிளேடு அருவா எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அப்படி வெட்டிக்கிட்டே போறது. சொல்லில் என்ன ஒரு கடுமை! சொல்லில் கடுமையை எப்பொழுது குறைப்போம்? நாம் படிக்கிறதே அதுக்கு தான். படிச்ச பொண்ணா பார்க்கறதே அதான், படிச்ச பையனா பார்க்கறதே அதான். அந்த ஒரு வினாடி வார்த்தைகளை சமாளித்தல். நான் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நினைவுபடுத்துறேன். உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க ஞாபகப்படுத்திக்கோங்க. என் வாழ்க்கையில் சில தவறுகளை நான் செய்ததில்லை, சத்தியமா செஞ்சதில்லை. செய்த தவறுகளை தவறு என்று தெரிந்த பிறகு செய்ததில்லை. சரியா? இது வெற்றியாளர்களுக்கான ரகசியம். ஒரே தவறை அவர்கள் திரும்ப செய்ய மாட்டார்கள். தவறு என்று தெரிந்தவுடன் விட்டு விடுவார்கள். இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தவறு செய்யாமல் எல்லாம் உங்களால் இருக்க முடியாது. செய்யுங்கள். அது குற்றம் என்று எப்பொழுது புரிகிறதோ விட்டுவிடுங்கள். அவ்வளவுதான். ஒரு நிலையில் அது குற்றமாக மாறும், அந்த தவறுகள் குற்றமாக மாறும். ராத்திரி 11 மணிக்கு வர்றது தப்பு தான். அது குற்றச் செயலாக மாறுகின்ற வரைக்கும் நீங்கள் அதற்கு நேரம் கொடுக்காமல் 8 மணிக்கெல்லாம் வீடு வந்து சேருங்கள். இருட்டு சரியானது இல்லை, வெளியில் நீங்கள் பாதுகாப்பற்று இருக்கிறீர்கள். அதனால் சொல்லுகிறோம், மூடிய கதவுகளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் அங்கே போய் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பெரியவர்கள் அதை மூடி வைத்திருக்கிறோம். நிறைய பேர் துடிக்கிறீர்கள் உள்ளே போவதற்கு. உள்ளே போனால் சிக்கிக்கொள்வீர்கள் என்பதற்காகத்தான் அதை மூடி வைத்திருக்கிறோம். திறந்து உள்ளே பாயாதீர்கள். என்னுடைய ஒரு 28, 29 வயதில் நான் இதை கேட்டேன். 20 வருஷம் ஆச்சு கேட்டு. வயது தெரிந்திருக்கும் உங்களுக்கு. ஒரு ராஜா இருந்தானா. கதைகள் முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். நீங்கள் சொல்லும் அறங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு முக்கியமே இல்லை. ஏனென்றால் உங்களுக்கு முன்னால் அவர்கள் ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டவே மாட்டார்கள். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன்,
அறம் சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்களுக்கு முன்னால் அவர்கள் வாழ்ந்து காட்ட மாட்டார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் சவால்களை வீசிக்கின்ற பொழுது அதை சமாளிப்பதற்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்த அறம் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் சொல்லிக் கொண்டாரு. நிதானமா கேளுங்க, இந்த விஷயத்தை நிதானமா கேளுங்க. ஒரு ராஜா இருந்தான், 108 பேரை கூப்பிட்டான், சாப்பாடு போட்டான். அறிஞர்கள், பேரறிஞர்கள். சாப்பாடு சாப்பிட்ட 108 பேரை செத்து போயிட்டாங்க. சூழ்ந்தது இருள். மேல உட்கார்ந்து இருக்காருல்ல யம தர்மராஜா, அவர் சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு. என்னடா நடந்துச்சு தம்பி? 108 பேர் செத்து இருக்காங்க, என்ன நடந்துச்சு? இல்லை சார், ஒரு ராஜா இருந்தார், அவர் எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டு காசு கொடுக்கணும்னு இருந்தார். இந்த சமையல் செஞ்சாங்கல்ல, அதில் விஷம் விழுந்துருச்சு. அது எப்படி விழுந்துச்சு? சமையல்காரனுக்கு தெரியல. அவன் சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது மேலே ஒரு பருந்து போச்சு. அந்த பருந்து காலில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பு வாயிலிருந்து விழுந்த விஷம் அந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு. அதனால் செத்து போயிட்டாங்க. கேஸ் அன்க்ளோஸ்ட். 30 வருஷம் 40 வருஷம் கேஸை முடிக்க முடியல. யாரை குற்றம் சொல்வீங்க நீங்கள்? மன்னனையா, சமையல்காரனையா, பருந்தையா, பாம்பையா, இல்லை சாப்பிட்டவங்களையா? என்ன செய்யறதுன்னு தெரியல. யமதர்மன் பெண்டிங்ல வச்சிருக்காரு கேஸ். அந்த அறிஞர் ஒருத்தன் செத்தான்ல, அவன் பேரன் ஒருத்தன் 40 வருஷம் கழிச்சு அந்த ஊருக்கு தன் தாத்தாவை சாவு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு போறான். இங்க ஒரு மன்னன் இருந்தானாமே, அந்த மன்னன் வெளில வர்றதில்லை, உள்ள வயதாகி உள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான். இங்க ஒரு மன்னன் இருந்தானாமே, அவன் அறிஞர்களுக்கு சாப்பாடு போடுவானாமே, அவனை பார்க்கணும். ஐயோயோ போயிடாதே, விஷம் வச்சிருவான்னாலாம் ஒரு காய்கறி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு வித்திட்டு இருந்த ஒரு பெண். உடனே சித்திரகுப்தனை கூப்பிட்டாரு யமதர்மராஜா. கேஸ் க்ளோஸ்ட். யார் மீது குற்றம் போடுவது, யார் குற்றவாளி என்பது முடிவாகிவிட்டது. யார் குற்றவாளி என்றால், புறம் பேசினால காய்கறி விற்கும் பெண், அவள்தான் குற்றவாளியாக யமதர்மன் தீர்ப்பு எழுதினார். இது சொன்ன உடனே நான் பதறி போனேங்க. உங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எதுவுமே தெரியாம ஏன் பெருசா ஒரு ஜெனரலைஸ்டா பெரும் குற்றத்தை பேசுகிறீர்கள்? அங்க என்ன நடக்குது என்று நமக்கு தெரிய வேண்டுமா இல்லையா? தெரிந்து ஒன்றை சொல்லலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை குறைந்த விஷயம் என்ன தெரியுமா? நாம தப்பு பண்ணா வக்கீல், அடுத்தவன் தப்பு பண்ணா ஜட்ஜு, உடனே தீர்ப்பு எழுதிடும். எனக்கு தெரியும், அது ஏற்கனவே இப்படிதான். யாருக்கு தெரியும் அவர்கள் அப்படி இல்லையே. நான் இப்படி சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில வாய்ப்புகளை பெறுகின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை நம்மை கடந்து போகின்ற பொழுது, அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதா, பயன்படுத்திக் கொள்ள வேண்டாமா? பயன்படுத்தி கொண்டால் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக மாறலாம். இல்லை, இந்த வாய்ப்பு இப்பொழுது தள்ளி போகட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்கின்ற நிதானம் வல்லமையில் சேரும். நான் ஒரு 5 குறிப்புகளை தருகிறேன். எப்போ வந்தாலும் ஒரு 5 பாயிண்ட் சொல்வேனா, வித்தியாசமா வாழ்க்கை பாடம் வேண்டுமா? 5 ரொம்ப ஈஸி, ரொம்ப துன்பமானது இல்லை. டோன்ட் ஃபோர்ஸ் கான்வர்சேஷன்ஸ். உரையாடல்களை நிர்பந்தப்படுத்தாதீர்கள். யாரேனும் பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களை நிர்பந்திக்காதீர்கள். பேசு பேசு, இதை சொல்லு, இதை என்னன்னு சொல். டோன்ட் ஃபோர்ஸ் த கான்வர்சேஷன். வாழ்க்கையில் பீஸ், பவர் ரெண்டும் வேணும்னா இந்த சகோதரி சொல்ற இந்த 5 பாயிண்ட் பிடிச்சுக்கோங்க. நான் ஒரு ஆசிரியை தான், இப்பொழுதுதான் நிர்வாகத்திற்குள் வந்திருக்கிறேன். துணைத் தலைவராகவும் இயக்குநராகவும் இருப்பது ரொம்ப சிரமமாக இருக்கு. ஆனால் நான் சமாளித்து கொண்டு வருகிறேன். இந்த பெருந்தகையை பார்க்கிறேன், ஒரு மாவட்டத்தை நிர்வாகம் செய்து கொண்டு இருக்கிறார். பெரிய விஷயங்க நிர்வாகம் என்பது. சொல்லிக் கொடுத்து விடலாம், நிர்வகிப்பது பிரச்சனைங்க. நிர்வகிப்பது, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்குங்க, ஒரு குடும்பத்தில் உறுப்பினர்கள் சரியாக இல்லை என்றால் அந்த குடும்பத்தின் நிர்வாகியின் மீதுதான் குற்றம் என்று சொல்லி இருக்கிறது. வீட்டை யார் நிர்வகிக்கிறீர்களோ அவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பீஸ் அண்ட் பவர் ரெண்டுமே உங்க கையில் இருக்கணுமா? பவரும் இருக்கணும், அமைதியும் இருக்கணுமா? இந்த 5 தான் வழி. 1, டோன்ட் ஃபோர்ஸ் த கான்வர்சேஷன்ஸ். நம்பர் 2,
டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். உங்கள் தகுதிகளை அடிக்கடி அடுத்தவர்களிடத்தில் விளக்கி கொண்டிருக்காதீர்கள். நான் யாரு தெரியுமா, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, என்னுடைய தற்கொலைக்கு சமம் அது. நம்மளை விட பவர்ஃபுல்லா எவனாவது முன்னால வந்தான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு கதை, பிளக்க பிடுங்கி விட்டுருவாங்க. சொல்லவே கூடாது. உங்கள் தகுதியை உங்கள் செயல்பாடு காட்டும். நிர்வாகிகளுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று, அதிகாரிகளுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. செயலில் காட்டுங்கள். டோன்ட் எக்ஸ்பிளைன் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ். மூன்றாவது, சூப்பருங்க இது. பெண்கள் இருக்கீங்களா? தொடர்புகளை பின்தொடராதீர்கள். டோன்ட் சேஸ் யுவர் கனெக்ஷன்ஸ். அவர்கள் ஏற்கனவே உங்களோட கனெக்டடா இருக்காங்க, துரத்தாதீர்கள் அவர்களை. ஃபோன் எடுத்த உடனே ஹலோ எங்க இருக்கிறீங்க? ஏய் எங்க இருப்பேன்? ஆஃபீஸில் தானே இருப்பேன். உடனே நான் எங்க இருக்கிறீங்க? அதனால தான் பல பேர் ஃபோனே எடுக்கிறது இல்லை தெரியுமா? ஃபோனை எடுக்கிறது இல்லை. இன்னும் ஆண்களுக்கு இதுவாக பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு முறை ஃபோன் பண்ணும்போது சொல்லுங்க, வாய் திறந்து ஆஃபீஸில் தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. முத்து உதிர்ந்துடாது. நாங்கள் கவலைப்படுறோம், எங்கே போயிட்டு இருக்குதோ எங்கே தொலைஞ்சதோ. சரி, ஆஃபீஸ்லேயே இருந்துச்சுன்னா நல்லது தான். போலீஸ்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் சார், ஒரு வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறேன் பாப்பான்னு சொல்லிவிடும். எங்க ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிற அப்படின்னா இடத்த சொல்லு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? வருவன்ல வீட்டுக்கு, அப்போ சொல்கிறேன். இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலை. குடும்பத்தின் உறவுகள் சிதறி போவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் யாரும் ஒருவரோடு ஒருவர் பேசுவதே இல்லை. ரொம்ப கஷ்டம். ஏன் தெரியுமா? குடும்பம் பிரிஞ்சு போறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? மனசால சொல்றேங்க, கணவன் மனைவி இருக்கீங்கல்ல, கணவன் உங்களை துன்புறுத்தினாலோ மனைவி உங்களை துன்புறுத்தினாலோ, கணவன்மார்களோ மனைவிமார்களோ உங்களுக்கு உரிய அன்புக்குரியவர்களிடத்தில் அவர்களை பற்றிய கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் அவன் கஷ்டம் கொடுத்துருப்பா. அதை நீங்கள் சொல்கிற ஃபோர்ஸில் 10 பாயிண்ட் போய் அவன்கிட்ட சேர்ந்துருக்கோம். அவன் அந்த பொண்ணுக்கு எதிராவோ அந்த பையனுக்கு எதிராவோ 50 பாயிண்ட்டை சொல்லுவான். அந்த வினாடியில் குடும்பம் பிரியும். 2 பேருமே பேசி தீர்த்துக்கோங்க. இல்லை மேடம் அந்த ஆள்கிட்டலாம் பேச முடியாது மேடம்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நான் சொல்லித்தரேன் ஒன்று. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? 25-30 தானே? வாங்கி வாங்கி கோத்து வச்சுக்கோங்க. அந்த ஆளுக்கு 60 வயசு ஆகும். அப்போ ஒன்றொன்னா பிரித்து, ஆனால் கூட இருங்க, சேர்ந்து இருங்க. சண்டை போட்டுக்கிறீங்களோ என்ன பண்ணுறீங்களோ, குடும்பத்தை மட்டும் பிரித்து விடாதீர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், டோன்ட் சேஸ் த கனெக்ஷன்ஸ். 3வது சொல்லிட்டேன். 4வது, ஐ சூப்பர், டோன்ட் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. உடனடியாக பதில் சொல்லாதீங்க, டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் கேட்டு ஒரு வேலையும் செய்கிறதில்லைன்றது வீட்டில் இருக்கிற எங்களுக்கு தெரியாதா? மச்சான் ஒரு 50,000 கூட. ஓ எஸ், வீட்டில் கேட்டு சொல்கிறேன்ப்பா. கேட்டு சொல்ல போகிறது இல்லை, உடனடியாக பதில் சொல்லாதீங்க. அந்த 50,000 ரூபாய்க்கு நாங்கள் நிறைய செலவுகளை வச்சுருக்கோம். அதே மாதிரி தான் பெண்கள். டக்கு என்று பதில் சொல்லாதீர்கள். டக்கு என்று யாரெல்லாம் பதில் சொல்கிறீர்களோ அவர்களெல்லாம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீர்கள். நிதானியுங்கள், வாக்குவாதத்தை உள்வாங்குங்கள், வாக்குகளை உள்வாங்குங்கள். சரியா அதை மனசில் போட்டு 6 இன்ச்சு இருக்குது இதுக்கும் மூளைக்கும், யோசிச்சு சொல்லுங்க. டோன்ட் ரிப்ளை இன்ஸ்டன்ட்லி. 4th பாயிண்ட். 5th பாயிண்ட் ரொம்ப முக்கியம். டோன்ட் கிவ் யுவர் எனர்ஜி டு எவ்ரி ஒன். உங்கள் உழைப்பை எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து கொண்டு இருக்காதீர்கள், சேமித்து வையுங்கள். எல்லோருக்கும் அது அவசியமானது இல்லை. வாழ்க்கை நமக்கு ஒரு முறைதான் வாய்ப்பு தருகிறது என்றால் அந்த ஒரு முறைக்கான வாய்ப்பை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம். நான் ராமேஸ்வர புத்தக திருவிழாவில் வந்த பொழுது இந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன். இது ஒரு 2 வருஷம் ஆச்சுங்க. 2 வருஷம் இல்லை, 1 வருஷம் தான் ஆச்சு இந்த எனக்கு நடந்து. தெரியல, அதை சொல்றேன். நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கிறேன். ரொம்ப டெப்தான விஷயம். ஆனால் ஒருவேளை நான் இதை யூடியூப்ல சொன்னதை நீங்க யாராவது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. தெரியாதவர்கள் அது சொல்லுவாங்களே, காட்
காட்னா முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்றது உலகத்தில் எது ரொம்ப முக்கியமானது தெரியுமா? உயிருடன் இருப்பதும் இலக்குகளை நோக்கி நகர்வதும் தான். ரெண்டும் மிக முக்கியமானது. இதற்காக நீங்கள் உங்களை நிதானப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை சொல்றேன். போன அக்டோபர் மாதம் 2024 அமெரிக்கா பயணம். 2 நாள் நடுவில் எனக்கு ஃப்ரீ டைம் இருந்தது. அந்த சாட்டர்டே சண்டே ஒர்க் இல்லை. அடுத்த சாட்டர்டே சண்டே இன்னொரு இடத்துக்கு போகணும். அந்த 2 நாளைக்கு கனடா வர சொன்னாங்க. கனடாவில் எனக்கு இது இருக்கு, விசா இருக்கு. என்னத்துக்காக போயிட்டேன் அப்படின்னா, அவங்க சொன்ன காரணம், நான் இதை இறைவனிடத்தில் பிரார்த்தித்து சொல்கிறேன். உங்களில் யாருக்கு இது பயன்பட போகிறதோ என்று எனக்கு தெரியாது, புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு படத்தில் ஒரு டயலாக் ரொம்ப பிடிக்கும். அது என்ன படம்னு தெரில, பழைய படம், பாலைவன ரோஜாக்களா என்ன ஒரு தலை ராகமான்னு தெரில, குழம்புது எனக்கு. நான் சொல்வது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? யாருக்கு சொல்கிறேனோ அவர்களுக்கு. நான் கூட்டத்திற்கு பேசுகின்றவள் இல்லை, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. சில பேருக்கு இது தேவைப்படாததாக இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு உயிரோடு தொடர்புடையதாக இருக்கலாம் என்று நினைத்து நான் இதை சொல்கிறேன். ஏன் என்ன கூப்பிட்டாங்கன்னா, 65 இளைஞர்கள் 2023 24 கனடாவில் இந்தியா மற்றும் இலங்கையை சார்ந்த ஆண் குழந்தைகள் 28 வயது வரைக்குமான 15 28 வயதிற்கான குழந்தைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடிக்கு எம்பாம் பண்ணி வைப்பாங்கல்ல. நம்ம நாடு மாதிரி இல்லை, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாலாம் இறந்த உடனே கொண்டு உடம்பை எடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வச்சுப்பாங்க. அவங்க ஒரு ஃபியூனரலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொது இடம் வச்சிருக்காங்க, அங்கே தான் பாடி அனுப்புவாங்க. நீங்கள் அந்த ஹால் புக்கிங்க்கு வெயிட் பண்ணணும். சில நேரங்களில் 3 மாதம் கூட ஆகலாம். 3 மாதம் வரைக்கும் உடம்பு மார்ச்சுவரியில் இருக்கும். இது அமெரிக்கர்களுக்கும் கனடா இருக்கிறவங்களுக்கும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்குமான வாழ்க்கை முறை. இதை நமக்கு யாரும் சொல்றது இல்லை. அந்த பாடியை எம்பாம் பண்ணுவாங்கல்ல, அவன் ஒரு இளைஞன். அவன் தான் இந்த இயக்கத்தின் செயலாளர். அவன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அந்த தம்பி. மேடம், நீங்கள் வந்தோம், இன்னர் பீஸ் பற்றி பேசுங்க மேடம். நாங்கள் தற்கொலையால் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த 150 ஃபேமிலியை மட்டும் நான் கூப்பிடுறேன், நீங்கள் வாங்க மேடம்னு கூப்பிட்டேன். இன்னர் பீஸ்னு நான் போய் பேசுகிறேன். 45 நிமிஷம் பேசினேன் ஐயா. நான் பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். அக்டோபர்னா தெரியும், குளிர். பேசி முடிச்சுட்டு உட்கார்றேன். ஒரு பொண்ணு அப்படி நடந்து வரா. ரொம்ப 45 வயசு இருக்கும் அவளுக்கு, பட் ரொம்ப பேரழகாக இருக்கிறா. தன்னை அப்படி நிறுத்தி இருக்கா. ஒரு பேண்ட், ஒரு நீல கலரில் ஒரு ஷர்ட், பிளாக் கலர் பேண்ட் இன்ஷர்ட் பண்ணியிருக்கா. உடம்பு சிக்குன்னு அப்படி அப்படி உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கா. நிறைய வைரங்கள் போட்டிருக்கா. கையில் பெரிய கீடெக் இருக்கு. அவர் பேக் வச்சிருக்கா. எனக்கு கொஞ்சம் அந்த பேக் பற்றிய அறிவு உண்டு. அது எப்படி ஒரு 5-6 லட்சம் ரூபா தேரும் அந்த ஒரு பேக் மட்டும். அவ்வளோ விலை உயர்ந்த பேக் வச்சிருக்கா. டக் 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 டக்னு வேகமாக ஓடி மேலே வந்து கீழே உட்காந்துட்டா. நான் இப்படி உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்துட்டு என் கையை பிடிச்சி முத்தம் கொடுக்குறா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவள் சொன்னது, நான் விடுதலை பெற்று விட்டேன், என்னை நீங்கள் விடுதலை செய்தீர்கள். 8 ஆண்டு காலமாக சிறையில் இருந்தேன், உள்மன சிறையில் இருந்தேன், என்னை விடுதலை செய்து விட்டீர்கள். தேங்க்யூ 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 சொல்லிட்டு அவளை நான் பார்க்குறேன். அந்த கண்மை கிட்டேருந்து அப்படியே வருதா கண்ணீர். மேக்கப் கலையுது அவளுக்கு. நான் அதையே பார்த்துட்ருக்கேன். ஐயோ, மேக்கப் கலையுது இந்த பொண்ணுக்குன்னு. அது நேராக எழுந்திருச்சு வெளியில் போயிடுச்சு. திடீர்னு மண்டைக்குள்ள ஒரு சத்தம், ஏய் சுல்தானா, 45 நிமிஷம் பேசியிருக்க, எல்லா பாயிண்ட்டும் ஒரு மனசில் ஓப்பன் ஆகாது. நீ ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்க, அதில் தான் அது ஓப்பன் ஆகிருக்கு. அது என்ன பாயிண்ட்னு போய் தெரிஞ்சுட்டு வா. மக்களுக்கு 45 நிமிஷம் பேசாமல் அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பேசிடலாம்ல, மைண்ட் ஓப்பன் ஆகும்ல. நேராக போன BMW கார் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கா. நான் போனேன். ஹே வந்தா, 45 நிமிஷம் பேசின 18 பாயிண்ட்டு. எந்த பாயிண்ட்லாம் உன் அறிவு திறந்துச்சு சொல்ல. அதை நான் என் மக்களுக்கு சொல்வேன்ல, அது அவ்வளோ வீரியமான விஷயமா? நான் சொன்னேன்ல உங்களுக்கு, நம்ம சாவலாம், நம்ம செத்து போயிடணும்னு நினைக்கிறவங்க முன்னால் மட்டும் சாவக்கூடாது.
இது ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. பல பிள்ளைகளுடைய, பல பெண்களுடைய வாழ்க்கையை காப்பாத்திருச்சுங்க இந்த ஒற்றை சொல். உண்மையாவே காப்பாத்தி கொடுத்துருக்க. இந்த சொல்ல எனக்கு சொல்லு, நான் போய் சொல்றேன். எது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்ததை எது ரிலீஸ் பண்ணுச்சுன்னு சொல்லுச்சு. அதை நான் இப்போ சொல்லட்டுமா? அவள் சொன்னா சொல்லட்டுமா? ரிலீஸ் பண்ணது அவளை, அந்த பாயிண்ட்டை சொல்லட்டுமா? நான் இந்த மாதிரி சொல்லட்டுமான்னு ஒரு புத்தக திருவிழாவில் கேட்டேனா, சொல்லுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்களா? சொல்லி முடிச்சிட்டேனா, காருக்கு போய் உட்கார 2 ஓடி வருது கிட்ட. இன்னமும் ரகசியம் சொல்கிறேன்னு சொன்னீங்களே, சொல்லவே இல்லை. ஏய் சொல்லி முடிச்சாச்சுப்பா. அப்படி கேட்ச் பண்ணிக்கணும். விஷயங்கள் அப்படி தான் வரும். என்ன தெரியுமா பிரச்சனை? பிரபஞ்சம் நமக்கு என்று சொல்லை தருகின்ற பொழுது நம் கவனம் திரும்பும். மறுபடியும் அந்த சொல் வந்து சேர்றதுக்கு 30-40 வருஷம் ஆகிடும். கவனத்தோடு அப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் சொல்லுவது தான், நான் சொல்வது யாருக்கு புரிகிறதோ இல்லையோ, சுபத்ரா உனக்கு கூடவா புரியவில்லை? நீ புரிந்து கொண்டால், சுபத்ரா புரிந்து கொண்டால் போதும். எனக்கு நான் புரிந்து கொண்டேன். கதைகள் முக்கியமில்லை, கதைகள் ஏன் சொல்லப்படுகின்றன என்பது முக்கியம். அடிக்கோடு மறுபடியும் சொல்கிறேன். ஒரு காடு, ஒருத்தன் நடந்து போகிறான். நடந்து போகும்பொழுது அவனுக்கு காட்டு வழி புரியலை. இருட்டாக இருக்குது, வெளிச்சம் வருது, இருட்ட வருது, வெளிச்சம் வருது. டைம் என்னன்னு தெரில, மனசெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அவன் போய்கிட்டே இருக்கான், நம்ம வாழ்க்கை மாதிரி. போய்கிட்டே இருக்கும்போது இப்படி பார்க்குறான், ஒரு மின்னல் வெளிச்சத்தில் ஒரு பாம்பு புத்து தெரியுது. பாம்பு புத்தை பார்த்துட்டான். சுச்சு பாம்பு புத்து நினைச்சுக்கிட்டே தாண்டினா பாருங்க. பாம்பு வெளியில வந்து இவனை பார்த்துருச்சு. பாம்பு இறங்குது, கூடவே நடக்குது. நான் பாம்புன்னு சொல்றது பாம்பு இல்லை, மனுஷன்னு சொல்றது நம்மள. நம்ம கூட நடக்குது இல்லை பாம்பு, அது நம்ம கூட இருக்கிறவங்க தான். சரியா? அது கூட நடக்குது. ஆனால் நீங்கள் ஒன்றும் சொல்லலை. அது வழி அதுக்கு நீங்கள் போயிட்டே இருக்கிறீங்க. அது வருது, கூடவே வருது. நீங்களும் போய்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பாறையை ஏறி இறங்கும் போது அப்படியே படை எடுத்தது, குதிகாலில் கொத்திருச்சு. சுருன்னு ஏறுது விஷம். இப்போ உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. நான் கொத்துனதை, அந்த விஷத்தை துரோகம்னு சொல்கிறேன், ஏமாந்ததை சொல்கிறேன். அந்த மாதிரி பாம்பு கொத்து நாங்கள் வாங்கினதே கிடையாதுன்னு ஒருத்தர் கை தூக்க மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏதோ ஒரு வழியில் பாம்பு இப்போ நமக்கெல்லாம், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், 2 வாய்ப்பு தான். 2 வாய்ப்பு. 1, கொத்திட்டு போயிட்டார் அவரு, கொத்திட்டு போயிட்டா அவ. சரியா? நாம பாம்பை தேடி போகலாம். பாம்பே பாம்பே என்னை ஏன் கொத்தினாய்? நான் கம்முன்னு தானே உன்னுடன் நடந்தேன், என்னை கொத்தினது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே பாம்பு உடனே திரும்பி வந்து, நீங்கள் ஏதோ நீயா பட நாயகி மாதிரியும், ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே வந்து விஷத்தை எடுத்துட்டு போமா? பாம்பிடம் நியாயம் கேட்காதீர்கள், பாம்பிடம் நீதி கிடையாது. கொத்துன பாம்பை தேடி போகாதீர்கள். Don't chase your connections. Only chance. Second option. விஷம் ஏறுதா? Treat your venom. விஷத்தை முறிவு செய்வதற்காக மருந்து தேடுங்கள். விஷத்தை முறிவு செய்து கொள்ளுங்களே தவிர பாம்பை தேடி போகாதீர்கள். பாம்பை தேடி போவதனால் உயிர்தான் போகும். பாம்பின் மூலமாக உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்க. நான் சொல்றது சாமி பாம்பு இல்லை, நான் சொல்றது நெஜ பாம்பு. சரியா? நம் வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அது மிக மிக மோசமானதாக இருந்தாலும், இம்பாசிபிள் அப்படின்ற ஒரு சொல் இந்த உலகத்திலே கிடையாது. ஐ ஆம் பாசிபிள் தான். நான் பாசிபிள். நான் இருக்கேன்ல, உயிர் இருக்குல்ல, உடல் இருக்குல்ல, புத்தி இருக்குல்ல, நான் போதுமானவள் என்னுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்று யார் ஒருவர் எழுந்து நிற்கிறோமோ அவர்கள் வல்லமை பெறுகிறோம். பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையை வெளியில் வா. எலியென உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலியென செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விலக்க
என் செம்பொற்பறவையே சிறகை விரி எழு பற, வானத்தில் பார், நான் ராஜாளியாக பறந்து கொண்டிருக்கிறேன், நீயும் வா, சேர்ந்து பறப்போம், வல்லமை பெறுவோம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.